சென்னை கிளம்பிட்டேன்டா. போய்ட்டுறேன், பார்ப்போம். சென்னை கிளம்பிட்டேன். கோப்ரோ வீடியோ எடுத்துக்கிட்டா? ஆமாம். ரெக்கார்ட் ஆகுது. ஆ, எங்களெல்லாம் யூடியூப்ல வரும். போட்டுருவோம். நீங்கள் கிளம்பிட்ட கடைக்கா? ஆமாம், இந்த வந்து சரி, பார்ப்பேன்டா. போய்ட்டுறேன். பார்த்து போ பையன் போ. ஓகேடா. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டில் பர்மிஷன் வாங்கியாச்சு சென்னை போகிறதுக்கு பைக்கில். ட்ரிப் ஸ்டார்டட். ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறேன். அது இவ்வளோலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் ஹைவே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம திருச்சி போய் தான் போவோம். திருச்சி வரைக்கும் எனக்கு ரூட் தெரியும். திருச்சிக்கு அப்புறம் வந்து ஒரு மெயின் ஹைவே பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அங்கேருந்து எனக்கு தெரியும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ சிட்டிக்குள்ளே மட்டும்தான் என்னென்னு பார்க்கணும். பாருங்கள், கரெக்டாக அப்போ ரைட்டு கிராஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் லாங் ரைட் தனியாக, அதுவும் சொல்லவும் போகிறோம் சென்னைக்கு. அதுவும் 2 தடவை நான் போனது சென்னை தான் போயிருக்கேன் லாங் ரைடுன்னு. மராட்டி அண்ணனோட இப்போ நான் மட்டும் போகிறேன். இந்த ட்ரிப்பில் நம்ம கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் தான். இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, அதனால் இது வந்து கணக்கில் வராது. இதே மாதிரி ஒரு 4 டோல் நம்ம போகிற வழியிலே வரும் திருச்சிக்கு. ஸோ அதுவுமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அது கணக்கில் வராது, இருந்தாலும் நம்ம வந்து இதையும் கணக்கு வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டோல். அதேமாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது நல்ல லொக்கேஷன் இருந்துச்சுன்னா அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் அப்படி என்னென்ன இருக்குது, எவ்வளோ தூரம், எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம். மேபி பெரிய வீடியோ வரும். ஸோ நான் வந்து இதை 2 பார்ட்டாக போட்டாலும் போடுவேன். இப்போ வந்து வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஸோ பெட்ரோல் போட வந்திருக்கோம். டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஒன் டைம் ஃபில் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு சென்னை போயிடும். வண்டி வந்து 12 லிட்டர்ஸ் கிட்ட பிடிக்கும். ஸோ வந்து நம்ம டோட்டலாக பெட்ரோல் வந்து 1300க்கு போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா வந்து எவ்வளோ தூரம் போகுது என்னங்கிறத சொல்கிறேன். டோட்டலாக வந்து 11 லிட்ரு, ஆல்ரெடி உள்ள ஒரு 1 லிட்ரு இருக்குது. ஸோ 12 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டிருக்கேன். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே வந்து ஏர் செக் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். லக்கேஜ் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்ல, அதனால் கரெக்டாக இருக்காதுன்னு தெரில. ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன் கைஸ். அதேமாதிரி மேலே வந்து சார்ஜர் வச்சுருப்பேன். சார்ஜரே மேலே இருக்குன்னா மறந்துட்டு வந்துட்டேன். கடைசியில் தான் பார்த்தேன் எல்லாம் இது பேக் பண்ணதுக்கப்புறம். ஸோ அப்படி சும்மா மேலே வச்சு இது பண்ணியிருக்கேன். ரெயின் ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் உள்ளாக்க வச்சு பேக் பண்ணேன். எங்கே இப்போ வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருவோம். வண்டி வந்து சென்டர் ஸ்டாண்ட் போகிறதுக்குலாம் போதும் ஆயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக லக்கேஜ் லோட் பண்ணியிருந்ததுனால வெயிட் அதிகமாகிடுச்சு. என்னால் வந்து சென்டர் ஸ்டாண்டே போட முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன். இப்போ வந்து ஏர் செக் பண்ணிட்டு நம்ம கிளம்புறது தான் இங்கேருந்து. வண்டி கேர்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்புறது தான். இப்போ டேரெக்டாக சென்னை தான் போகணும். அதுக்கிடையில் வந்து ஒரு 2-3 ரெஸ்ட் எடுப்போம். திருச்சி போய் தான் போகணும். மத்தியானம் லன்ச் அங்கே தான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். சரி அங்கே அப்படியே நான் போகிற வழியில் மற்றது எல்லாமே கன்டினியூ பண்ணுறேன். எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணிட்டேன். லக்கேஜ் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு திருப்பி கிளம்புறோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால லைட்டாக பயமாக இருக்குது, கீழே எதுவும் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-3 இது வந்து வெளியே தான் வச்சு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க அப்படியே நான் போகிற வரல கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் போகிறோம். எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு லாங் ரைட்டில் தனியாக போகிறது. அதுவும் இனிமேல் நான் வந்து கண்டினியூவாக வெளில போவேன். ஸோ எல்லா இதையும் வந்து நான் வ்ளாக் பண்ணுறேன். இப்போ வந்து காலேஜ் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்து கிட்டே இருக்குது. ஸோ அது முடித்ததும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற ஏரியாவுக்குலாம் போகலாம். இப்போ ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சென்னை விளாக்ஸ்லாம் நிறையா வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் மொபைலில் எடுத்ததுனால என்னால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. மொபைல் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட கோபுரம் இருக்கிறதுனால இனிமேல் வந்து சென்னை விளாக்ஸ் நிறையா பண்ணுறேன். சென்னையில் எங்கெங்கே போகிறேன் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச 2 பார்ட்டாக வரும். உங்களுக்கு அடுத்து எங்கே போகணும் எதாவது சொன்னீங்கன்னா நம்ம அங்கேயே போகலாம். சென்னை இனிமேல் முக்கால்வாசி சென்னை விளாக்ஸ் தான் வரும். ஸோ இது செகண்ட் டைம் போகிறேன் சென்னைக்கு. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குன்னு பாருங்கள். கேஸ் நான் அப்படியே போகிற வழியில் கன்டினியூ பண்ணுறேன். கேஸ் இப்போ தான் நம்ம வந்து ராம்நாட்லேருந்து ரைட் எடுத்து ஈஸியாக போகிறோம். இருப்போம் கொச்சி. இதான் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து இப்போ திருச்சி போகிறோம். திருச்சி போய் அங்கேருந்து நம்ம அப்படியே சென்னை போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் தனியாக பைக்கில் நான் மட்டும் போகிறேன். ஸோ இந்த விளாகில் என்னென்ன சம்பவிக்கிறது பார்ப்பேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி க்ளவுஸ் விழுந்துருச்சு, அதனால் நான் சொல்கிறேன். என்னடா என்னமோ பறக்குதுன்னு பார்த்தா
கைஸ் இப்போ வந்து நம்ம ரைட் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆர்எஸ் மங்கலம் தேவோட்டை அந்த லைனில் போய் திருச்சி போக போகிறோம். ஸோ எப்படி ஒரு 1 o'clock அந்த மாதிரிலாம் வந்து நம்ம திருச்சிக்கு போயிடலாம். ஐ திங்க் இங்கிட்ட வந்து கொஞ்சம் ரூட்லாம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வர்றப்போ இங்கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரோடே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. லாஸ்ட்டு என்னோடய சென்னை விலாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கங்கே வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து சென்னைக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நம்மளுக்கு திருச்சி வர்றதுக்கே 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 4 to 5 மணி நேரம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 1 o'clock அந்த மாதிரிலாம் நம்ம வந்து திருச்சி ரீச் ஆகிடலாம். ஓகே கைஸ், அடுத்த சம்பவம் நம்ம வாட்டர் கேன் கீழே விழுந்துருச்சு. ஸோ கேப்லாம் உடஞ்சிருச்சு. பஸ் வந்து அதில் ஏறிடுச்சு. வரும்போதே நான் நினச்சிட்டு வந்தேன் இது எப்படியும் கீழே விழுந்துரும்னு. எனக்கு லைட்டாக அப்போயே டவுட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே நான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கணும், பேக் சைடு வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்து விழுந்துருச்சு. இப்போ சென்னை போயிட்டு என்னென்னு பார்ப்போம். போகிறதுக்குலாம் என்னென்ன சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இங்கிட்டு ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது கைஸ். இங்கிட்டு ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்ட்னால அடிக்கடி என் வீடியோவில் நான் சொல்லுவேன் ஃபார்மிங் லேண்டு. இங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்தால் செம்மையாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்க. ஸோ நீங்கள் அப்படியே நேச்சரில் ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டலாம் கைஸ். கைஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பைக்கில் லாங் ரைட் போகிறப்ப நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நிறைய பேர் போவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. அப்படியே மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இது நம்ம தாண்டுற செகண்ட் டோல். ஸோ இதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இன்னும் ஓப்பன் பண்ணலாம். ஐ திங்க் இன்னொரு 2 to 3 months ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுற செகண்ட் டோல். கைஸ் இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் வரும்போது கீழே இந்த மாதிரி நெல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா அறுவடை பண்ணிவிட்டு அது சில இது நம்மளுக்கு வந்து நெல் வந்து வராமல் இருக்கும். அதை வந்து வண்டி ஏற்றும் போது லூஸ் ஆகி 2 தனித்தனியாக செப்பரேட் ஆகிரும். அதுக்காக தான் இது கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் சொன்னது. என்னடா இப்படி கொட்டி வச்சுருக்கேன் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அவங்களுக்காக கேஸ் இது நம்ம கிராஸ் பண்ணுற 3வது டோல். ஸோ இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இதுவும் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க. இந்த ரோட் போட்டதுனால வந்து இங்கிட்ட ஒரு 2-3 டோலுக்கு மேலே கட்டியிருக்காங்க. இவ்வளோ தேவையான தெரியலை, பட் இது வந்து ரொம்ப அதிகம் மாதிரியே தெரியுது. கேஸ் இந்த பிரிட்ஜில் வரும்போது லொக்கேஷன் மட்டும் பாருங்கள், அப்படியே செம்மையாக லெஃப்ட்டில் வந்து வியூலாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரதுனால நான் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண பாருங்கள். தனியாக வரும்போது தான் கேஸ் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நான் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக போனேன். இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்து பொறுமையாக போனால் கூட போதும். எனக்கு நாளைக்கு தான் காலேஜ். ஸோ பையவே போகலாம். இங்கே பாருங்கள் வியூவை மட்டும் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. செம. இந்த மாதிரி இடத்துலலாம் அப்படியே நின்று ட்ரோன் ஷாட் எடுத்தால் சூப்பராக இருக்கேன். பட் நம்மள்ட்ட இப்போ ட்ரோன் இல்லை. ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வாங்கலாம்.
வாட்டர் பாட்டில் இருக்கா? இருக்கு. ஒன்று. ஏய் குளிங்க உன் பேர் என்ன? ஏன் 1 லிட்டர் பிஸ்லரி ஜூஸ் என்னென்ன இருக்கு? ஜூஸ் ஆப்பிள் இருக்குது, மாதுளை இருக்குது, திராட்சை. ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கா? ஃப்ரெஷ் ஜூஸ். ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் எஸ். இதில் வந்து இது என்னண்ணா? பாதாம். ரோஸ் மில்க். இது ஒன்றா எவ்வளோ? 55. ஓகே கேஸ், இப்போ ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி நிப்பாட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரம் நின்று தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஓகே இப்போ நம்ம வந்து 1/2 hour பிரேக் எடுத்தாச்சு. ஸோ திருப்பி ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஒரு 100 kilometers இருக்குது திருச்சிக்கு. அங்கே போய்ட்டு நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோட்டில் போகும்போது சில பேர் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு வருவாங்க. ஆல்ரெடி 2 வாட்டி என்னை க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன்னு. இதோட பாருங்கள், இந்த 3ஆவது தடவை வந்துட்டான் பாருங்கள். வந்துட்டு நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆக்குவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. நம்மளோட ரைடை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்தாங்கன்னா நான் மோஸ்ட்லி ஸ்லோ பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் அதே பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்குது. நல்லா நிறைய தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஒரு சின்ன இது வரும், மலை மாதிரி வரும் பாருங்கள் லெஃப்ட் சைடில். ஸோ அங்கே வந்து ஒரு நாள் போகணும். நான் நிறைய தடவை திருச்சி வரும்போது பார்த்துருக்கேன். இந்த பக்கம் ஒரு 4-5 மலை இருக்கும் குட்டி குட்டியாக. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மேலே போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக மேலே போய் எப்படி இருக்கேன்னு எங்கேயாவது பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த செகண்ட் பார்ட். ஓகே, பாய்.